ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பெயர் வெண்ணிலா. வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து. இன்றைக்கு நம்ம வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி ராகி சேமியா புட்டு. இந்த புட்டு காலை நேரத்தில் டிஃபனாக யூஸ் பண்ணலாம், மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புட்டை ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்தலாம். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2 பேக்கெட் ராகி சேமியா எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் சால்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு கரையிற அளவு நல்லா கலந்து விட்டுணும். அடுத்ததான் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். 1 பேக்கெட் சேமியாவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி. 2 பேக்கெட் சேமியாவுக்கு, அதாவது 400 கிராம் சேமியாவுக்கு 1 லிட்டர் தண்ணியை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த சேமியா முழுகிற அளவு தண்ணியை சேர்த்துணும். மைல்டாக கலந்து விட்டுடலாம். 2 நிமிஷம்தான் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சா குழஞ்சிடும். அடுத்ததாக 2 வாழை துண்டுகளை இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி தட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்றாற் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் வாழை இல்லைன்னா காட்டன் துணியை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஊறின்னு இருக்க ராகி சேமியாவை வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு மேலே ஊறக்கூடாது. தண்ணியை வடித்து எடுத்துடலாம். ஒரு பொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. சுத்தமாக ட்ரையாக வடிச்சிடணும். வடிக்கிறதுக்கு இது போல் ஜல்லி உள்ள பாத்திரமாக இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும். 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். தண்ணி நல்லா வடியிட்டோம். அடுத்ததாக ஒரு இட்லி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 லிட்டர் தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதித்து ஆவி வரும் பொழுது தான் நம்ம புட்டை அதில் வைக்க போகிறோம். சேமியாவில் நல்லா தண்ணி இருந்துடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இது போல் ஆவி வரும் பொழுது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழை இலையை அதில் வச்சிடலாம். அதுக்கு மேலே இப்போது சேமியாவை நல்லா தூவி விட்டுடலாம். மொத்தமாக அள்ளி அப்படி கொட்டக்கூடாது. தூணா போல் நம்ம உதிர்த்து சேர்க்கணும். எல்லா சேமியாவும் இது போல் நல்லா தூவி பரப்பி வச்சாச்சு. இப்போது இன்னொரு வாழை இலையை அது மேலே மூடி வச்சு நல்லா 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். புட்டு வேகிறதுக்குள்ளே தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். வாழை இலையோடு கேழ்வரகு வாசனை ரொம்ப கமகமன்னு இருக்குங்க. கையில் தண்ணியை தொட்டு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, இது மாதிரி ஒட்டாமல் சுருண்டு வந்தால் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நல்லா பூ போல் வெந்துடுச்சு. இது போல் ஒரு பெரிய பேஷன் இருந்தால் புட்டை கொட்டி கலக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்ல சுட சுட இருக்குது, ஆவி பறக்குது. வாழை இலையில் புட்டை அவிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது போல் வாழை இலையை பயன்படுத்திக்குங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக புட்டை ஆற வச்சுக்கலாம். சூடாக இருக்கும் பொழுதே 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து புட்டு செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக நல்லா இருக்குங்க. அடுத்ததாக 1/2 மூடி தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 1/2 கப்பு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லத்தை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது நல்ல வாசனையை தரக்கூடிய ஏலக்காய். 4 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் மனம் மட்டும் இல்லாமல் ஜீரண சக்தியும் கொடுக்கும். அதனால் ஏலக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம போட்டிருக்க சுகருக்கும் தேங்காய்க்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரொம்ப நல்ல அருமையான ராகி சேமியா புட்டு ரெடியாக இருக்குது. இதே போல் நீங்களும் ஒரு முறை செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்தொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக ஒரு டிப்ஸு என்னென்னா, இந்த சேமியா புட்டை நம்ம ஹாட் பேக்கில் போடக்கூடாது, தட்டு வச்சு மூடி வைக்கக்கூடாது. இது போல் ஒரு இலையை வச்சு மூடி வச்சா ஆவி தண்ணி புட்டில் விழாமல் குழகுழப்பு இல்லாமல் இருக்கும். நன்றி, வணக்கம்.